என் செல்ல குழந்தையே, சில நாட்களாக உன் இல்லத்தை சுற்றி சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் சாதாரணமாக வரவில்லை, கண்ணீரோடு உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வராகி அப்படி உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அழுது கொண்டிருப்பது யார் என்று தெரிந்து கொள்ள நான் வந்தேன். அப்பொழுதுதான் உன் அம்மா நான் கண்டு கொண்டது அது ஒரு ஆத்மா என்று. உன்னுடைய இல்லத்திலிருந்து சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மாவிற்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது, அல்லது ஏதோ ஒரு குறை இருக்கின்றது. அதனால் அவர்கள் சாந்தியடைய முடியாமல் உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வருகின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுதாவது இந்த வராகி என் வாக்கினை கேட்டு அவர்களை நீ சாந்தப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இறந்தும் நிம்மதி இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். என் குழந்தைக்கு இது முதலில் கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கலாம். எதையும் அரைகுறையாக கேட்டுவிட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடாதே. முழுமையாக கேட்டால் மட்டும்தான் என்ன விஷயம் என்று உனக்கு புரிய வரும். அப்படியானால் இந்த தாயானவள் இன்று சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று எல்லா விஷயங்களை பற்றியும் நீ முதலில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீ உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னால் மறக்க முடியவில்லை எனும் பொழுது அவரால் மட்டும் எப்படி மறக்க முடியும்? ஒரு ஆத்மா இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தான் இறப்போம் என்று எதிர்பார்த்திருக்காது அல்லவா? தான் எப்படியாவது மீண்டும் தன் உடலுக்குள் சென்றுவிட வேண்டும் என்றுதானே அது அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்திருக்கும். தன்னுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தானே அது இருந்திருக்கின்றது. அப்படியானால் அந்த ஆத்மா சென்றதை நம்மால் மாற்ற முடியாது. அதுதான் காலத்தின் கட்டாயம் என்றால் யாராலும் அதை நிறுத்திவிட முடியாது. ஆனால் நடந்துவிட்ட பிறகாவது அவர்களுக்குரிய நிம்மதியை நாம் கொடுக்க வேண்டுமல்லவா? அவர்களுக்கான இடத்தை நாம் நிச்சயமாக காண்பித்து கொடுக்க வேண்டுமல்லவா? ஆத்மாக்களுக்கென்று இருக்கின்ற உலகத்தில் அவர்கள் வாழ வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த பூமியில் சுற்றி தெரியக்கூடாது. பொதுவாக அவர்கள் அமாவாசை நாட்களில் உன் இல்லத்திற்கு வந்து செல்வது வழக்கம். இதுபோன்று ஆத்மாக்களுக்கு என்று நீ வணங்கக்கூடிய நாட்களில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து செல்வது வழக்கமே தவிர மற்றபடி தேவையில்லாது அவர்கள் இங்கு வருவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அப்படியானால் இன்று என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்த இந்த ஆத்மாவினுடைய கண்ணீருக்கு காரணம் என்னவென்பதனை தெரிந்து கொள்வதற்கு உன் வராகி எனக்கு அத்தனை ஆவலாக இருந்தது. என் பிள்ளையே, நான் அதை தெரிந்து கொள்ள அவரிடத்தில் சென்று பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது. என்ன இந்த வாழ்க்கை என்று எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த இல்லத்தையே சுற்றி சுற்றி அழ வேண்டியதற்கான காரணம் என்ன? எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் உங்கள் ஆத்மா எப்படி சாந்தியடையும்? உங்களுக்கான உலகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாமா என்று கேட்ட பொழுது அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். இந்த ஆத்மாவானது தான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம், நாம் இங்கு வாழாமல் சென்று விட்டோம் என்பதை நினைத்து அளவில்லை. அவர்கள் அழுததற்கான காரணமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்துத்தான். உன்னுடைய குடும்பத்திற்குள் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நினைத்துத்தான் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இருக்கும் வரை இங்கிருந்த நிலைமையே வேறு.
நான் இல்லை என்றவுடன் இவர்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிட்டது. எதன் மீதும் அதிக ஆர்வம் இல்லாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து வைக்காமல் அப்படியே தேங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து வைத்தாலும் அதை முழுமையாக முடித்துவிட முடியாமல் திணறுகின்றார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கேட்டு தெரிந்து கொண்டால் இந்த ஆத்மாவினுடைய அழுகைக்கு காரணம் உனக்கு புரிந்துவிடும். உன்னுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நீங்கள் அப்படியே தேங்கி இருப்பது என்று இதுவெல்லாம் அவர்களின் மனதை வேதனைப்படுத்தி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர்கள் யோசிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் என் குடும்பத்தை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல இன்னமும் நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய கனவை எல்லாம் இவர்கள் லட்சியமாக எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும், நாம் எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சிந்திக்காமல் எப்பொழுதும் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதும் என்னுடைய புகைப்படத்தை பார்த்து அழுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை இவர்கள் முழுமையாக என்னை நினைப்பதிலேயே செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஆசை என்னவென்றால் இவர்கள் இப்பொழுதாவது இந்த கண்ணீரை நிறுத்திவிட்டு இனியாவது தெய்வத்தை எப்பொழுதும் கையில் எடுத்துக்கொண்டு தான் செய்ய நினைக்கின்ற செயலை வெற்றி பெறுவதற்கு இவர்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும். ஓர் இல்லத்தை விட்டு சென்று விட்ட ஒரு உயிரானது மீண்டும் இங்கே வருவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாது நீ எப்பொழுதும் அதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருக்கிறது என்றுதான் அந்த ஆத்மா சொன்னது. அது மட்டுமல்ல, அவர்கள் எப்பொழுதுமே உன்னை ஆசீர்வதிப்பதாகவும் அவர்களுக்கான இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியாமல் தத்தளிப்பதாகவும் இங்கே அழுவதாலும் எப்பொழுதும் அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதனாலும் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இங்கும் வந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கான இடம் இதுவில்லை என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று அவர்கள் உனக்கு உணர்த்த முயற்சி செய்கின்றார்கள். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் முன்னெடுத்து சென்று வெற்றியினை பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இத்தனை காலமும் நான் உழைத்த உழைப்பு, நான் செய்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் வீணடித்து விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எப்பொழுதும் என்னையே நினைத்து கண்ணீர் வடிப்பதனால் என்னுடைய உலகத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னை அந்த உலகத்திற்கு அழைத்து சென்று விட்டது. இனிமேல் அதுதான் என்னுடைய உலகம். இங்கே கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு என்னை அங்கே நிம்மதியாக இருக்க விடாமல் செய்யக்கூடாது என்று இந்த ஆத்மா விரும்புகின்றது. இந்த ஆத்மா என்ன நினைக்கிறது தெரியுமா? ஏதோ வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமேல் மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல முடியாது, இருக்கின்ற இந்த இடத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் இங்கே பூர்த்தி செய்தீர்களானால் நிச்சயமாக அவர்கள் மேலும் மேலும் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களின் சந்தோஷத்திற்குத்தான் நீ உறுதி எடுக்க வேண்டுமே தவிர அவர்களின் மனவேதனைகளுக்கெல்லாம் நீ ஒருபொழுதும் உறுதி எடுக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாக இருக்கின்றவர்கள் உன் இல்லத்தையே சுற்றி வருகின்ற நிலையை நீ உருவாக்கியதை நினைத்து மனம் வருத்தமடைய வேண்டும். அவர்களை உடனடியாக இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்யக்கூடிய முதன்மையான விஷயம் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் களைந்து அனைவரின் முகத்திலும் சந்தோஷத்தை கொண்ட வேண்டும். எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு அனைவரின் முகத்திலும் சந்தோஷத்தை கொண்டு வந்து எல்லோரும்
எல்லோருடனும் அன்பாக பழகுமாறு செய்ய வேண்டும். யாராவது ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் மற்றவர்கள் முன்னின்று உதவிகளை செய்ய வேண்டும். எந்த காலகட்டத்திலும் யாரும் யாரையும் விட்டுவிடக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையை வென்று காட்டி மற்றவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். இவர்கள் இல்லை என்றாலும் இவர்கள் சாதித்து விட்டார்களே என்று சொல்லி உன்னை பாராட்ட வேண்டும் என்று அந்த ஆத்மா நினைக்கின்றது. அதை மட்டும் சரியாக செய்து விட்டால் அல்லது செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அந்த ஆத்மா நிச்சயமாக தன் உலகத்திற்கு சென்று அங்கே சந்தோஷமாக இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.